உலகெங்கும் பரவியிருக்கிற எண்ணற்ற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலே பல விடியல்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவினுடைய புகழ்மிக்க பெண்கள் என்று ஒரு பெரிய பட்டியலை எடுத்தார்கள். அந்த பட்டியலிலே அரசியலிலே இல்லாத, திரைத்துறையிலே இல்லாத, தொழிற்துறையிலே இல்லாத ஒரு பெண்மணி இடம் பெற்றிருந்தாள். 26 வயது தான் அந்த இளைஞிக்கு. அவளுடைய பெயர் லிஸ்லி வெலாஸ்கல் என்பது. நாம் சௌரியத்துக்காக இனிமே லிசி என்று நாம் அவரை குறிப்பிடலாம். இவரை ஒப்பிடுகிற பொழுது எந்த ஒரு பெண்ணும் உலகிலே அழகி என்று சொல்லிவிடலாம். அவ்வளவு தோற்றத்திலே அவ்வளவு அவலட்சணமான ஒரு பெண் என்று அவரை சுற்றி இருக்கிறவர்கள் வருணித்தார்கள். எத்தகைய அவலட்சணமுடைய பெண்ணும் இந்த பெண்ணை பார்க்கிற பொழுது நான் எவ்வளவோ அழகி, நான் எவ்வளவோ தேவலாம் என்று சொல்லிக்கொள்கிற அளவிற்கு அவ்வளவு அவலட்சணமானவள் என்று வருணிக்கப்பட்டவள். நம்முடைய கருத்து அல்ல, அது அமெரிக்காவிலேயே சொல்லப்பட்ட ஒரு கருத்து. உலகின் அவலட்சணமான பெண் என்று கூட வருணிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு. பிறந்த பொழுது அந்த பெண் அவ்வளவு அவலட்சணமாக இல்லை என்றும், காலப்போக்கில் அவளுடைய முகத்திலே மிக கடுமையான சதையிலே மாற்றங்கள் ஏற்பட்டன என்றும், ஒட்டிய கண்களும் உலர்ந்த கன்னங்களும் மிக மோசமான கண் அமைப்பும் விகாரமான பற்களும் படுநீளமான ஒரு முகமும் ஒரு படுமெலிந்த தோற்றமும், அவளை பார்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உடனே முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் என்று அமெரிக்க ஊடகங்கள் வருணித்தன. அந்த காலத்தில் இன்னும் கூட அந்த கருத்து நிலவி கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த பெண் நலமாக இருக்கிறார். இவ்வளவு அகோரமான ஒரு தோற்றமுடைய பெண் எப்படி அவ்வளவு புகழ்மிக்கவராக ஆனால் அமெரிக்காவினுடைய புகழ்மிக்க பெண்களிலே எப்படி இடம் பெற்றாள் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய, நம்முடைய குறைகளை வென்று நாம் வெளிவரக்கூடிய ஒரு தீர்வு களமாக இருக்கிறது என்பதனாலே நான் லிசியை பற்றி நான் சொல்ல வந்தேன். வெறும் தோற்றம் மட்டுமல்ல, அவளுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. என்னவென்றால் 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை பசித்து கொண்டே இருக்குமா. அதற்காக நிறைய சாப்பிட்டு பசிக்கும் என்பதில்லை, அதிகமாக சாப்பிட முடியாது. உடனே 15வது நிமிடம் உடனே பசி எடுத்துவிடும். எண்ணி பாருங்கள், ஒரு தாகம் எடுத்தால் கூட அவசரத்திற்கு போய் எங்கு போய் தண்ணீர் குடிப்பது என்கிற நிலைமை இருக்கிற பொழுது ஏதாவது ஒன்றை உள்ளே தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற நிலைமை எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை. இந்த அருவருப்பான தோற்றம் உடைய இந்த லிசி உடைய படத்தை ஒரு முறை ஒரு புகழ்மிக்க ஊடகத்திலே அதை வெளியிட நேர்ந்து இருக்கிறது. என்ன காரணத்தினாலோ உடனே 8 வினாடிகளிலே இந்த வாட்ஸ்அப்பிலெல்லாம் உடனே லைக் என்று கொடுக்கிறார்களே, அப்படி டிஸ்லைக், அவ்வளவு டிஸ்லைக்குகள், அதாவது பிடிக்கவில்லை என்று அவ்வளவு பிரதிபலிப்புகள் வந்திருக்கின்றன. ஒரு கருத்து சொன்னது, அந்த படத்தை பார்த்துவிட்டு கருவிலேயே இவளை அழைத்திருக்க வேண்டும் என்று ஒரு கடுமையான ஒரு கருத்து வந்தது. அடுத்தது, மனித குலமே வெட்கி தலைய குனிய வேண்டிய பெண்மணி இவள் என்று இன்னொரு கருத்து வருது. அமெரிக்காவிலே உங்களுக்கு தெரியும், கருத்து சுதந்திரம் மிக அதிகம். யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். அவர்களை அவ்வளவு எளிதிலே மான நஷ்ட வழக்கோ அல்லது வழக்கு மன்றத்திற்கோ அவர்களை கொண்டு வந்து விட முடியாது. அவ்வளவு கடுமையான கருத்துக்கள். நான் இவளை பார்ப்பதற்கு பதிலாக என்னுடைய கண்களை குருடாக்கி இருக்கலாம் என்று ஒருவர் விமர்சித்தார். நான் இவளை பார்த்ததும் பேசாமல் தற்கொலை செய்து கொள்ளலாம் போல எனக்கு இருக்கிறது இவளை பார்த்ததிலே இருந்து என்று ஒருவர் கருத்து தெரிவித்தார். இதையெல்லாம் அந்த லிசி வாசிக்க நேர்ந்தது தான் அதில் இருக்கிற இன்னும் கொடுமை. வாசித்தார், அழுதார், அவ்வளவு அழுதார், மனம் தாங்கவில்லை அவருக்கு. எவ்வளவு ஒரு சமுதாயத்தால் நாம் வெறுக்கப்படுகிற ஒரு அவலட்சணமான பெண்ணாக நாம் பிறந்து விட்டோம் என்று வருந்தினார்.
நியாயப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மிக ஒரு மோசமான முடிவைத்தான் எடுப்பாள் என்பதுதான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் லிஸி ஒரு மாறுபட்ட முடிவை எடுத்தார். பலராலும் வெறுக்கப்படுகிற நான் எல்லோராலும் அல்லது பலராலும் விரும்பப்படுகிற பெண்ணாக நான் மாற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப தனக்குள்ளே உரைத்து கொண்டு அந்த எண்ணத்தையே உரமாக்கி ஒரு மாறுபட்ட சிந்தனையை, இந்த அழகின்மையை அழகியல் உணர்ச்சியால் நாம் வெல்ல வேண்டும் என்கிற முடிவிற்கு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை பெற்றார். வாழ்க்கையிலே நம்பிக்கைகளை ஊட்டி கொண்டார். அது மட்டுமல்ல, என்ன துறையை அவர் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? தன்முனைப்பு பயிற்சி எடுப்பது, வாழும் முன்னேற்ற சிந்தனை பயிற்சி எடுப்பது, தனிமனித மேம்பாட்டு பயிற்சி எடுப்பது என்ற முடிவிற்கு வந்தார். உடனே எண்ணற்ற நூல்களை படித்தார், பலவும் பயின்றார், கற்றார். அதன் பிறகு இன்றைக்கு அமெரிக்காவிலே எப்படி அவர் அறியப்படுகிறார் தெரியுமா? வாழும் முன்னேற்ற சிந்தனைகளை நடத்துவதிலே லிஸிக்கு இணையாக ஒரு பெண்ணை காண முடியாது என்று. யார் வெறுத்தார்களோ அந்த சமூகம் அவரையே காலை முதல் மாலை வரை அவரையே பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அவரையா பார்த்தது? அவர் சொன்ன கருத்துக்களை கேட்டது. எவ்வளவு அழகாக பேசுகிறார், எவ்வளவு செய்திகளை சொல்லுகிறார். நாம் கருப்பாக இருக்கிறோம் என்று கவலைப்பட்டோமே, நம்முடைய பல் தெற்றுப்பல்லாக இருக்கிறது என்று கவலைப்பட்டோமே, நாம் நிறமாக இல்லையே, நம்முடைய முடி போதுமானதாக இல்லையே, நாம் வழுக்கைத்தலையாக இருக்கிறோமே, நாம் குள்ளமாக இருக்கிறோமே, பருமனாக இருக்கிறோமே, இப்படி ஒட்டைக்குச்சியைப் போல ஒட்டைச்சிவிங்கைப் போல இருக்கிறோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு தேறுதல் கூறினார், ஆறுதல் கூறினார். அந்த பேச்சை கேட்டவர்கள், இப்படிப்பட்ட பெண்ணே இவ்வளவு தன்னம்பிக்கையாக இருக்கிற பொழுது ஒரு சிறு குறையை உடைய நான் ஏன் என்னுடைய குறைக்காக நான் வருத்தப்பட வேண்டும்? பிறவியிலே அமைந்துவிட்ட இந்த குறையை வென்று வெளிவருவதற்கு எப்படி லிஸி முயன்றாளோ, எப்படி வெற்றி பெற்றாளோ, அதே போல் நான் ஏன் இப்படிப்பட்ட வெற்றியை பெறக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தை தான் அவளுடைய லிஸியினுடைய உரைகள், அவருடைய தன்முனைப்பு பயிற்சிகள் உருவாக்கின. இன்றைக்கு அதிகமான கட்டணம் கொடுத்து அமெரிக்காவிலே பேச்சை கேட்க முன்வருகிறார்கள் என்று சொன்னால் அது லிஸியினுடைய பேச்சுக்காக என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய உறவினர் ஒருவருடைய மனைவி இந்த உடலிலே வெண்குஷ்டம் என்று சொல்லப்படுகிற லூகோடர்மா என்று சொல்லப்படுகிற ஒரு குறையை பெற்றிருந்தார்கள். அந்த குறை நாளுக்கு நாள் வளர்ந்தது. ஏனோ தெரியவில்லை, இதற்கெல்லாம் சிகிச்சை இருக்கிறது, ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லது எடுத்துக்கொண்ட தருணத்திலே, எடுத்துக்கொள்ள முயன்ற தருணத்திலே அது எல்லையை கடந்து போய்விட்டதா என்று தெரியாது. ஆனால் உடம்பெல்லாம் பரவி அப்படி ஒரு தோற்றத்தை பெற்றார். ஆனால் அந்த உறவினர் தன்னுடைய மனைவி மீது, அந்த லூகோடர்மா கொண்ட அந்த பெண் மீது அப்படி ஒரு பாசமாக இருப்பார். வியப்பாக இருக்கும். ஒரு சிறு குறைக்கு கூட உன்னை போய் நான் கல்யாணம் செய்து கொண்டேனே என்று வாழ்நாளெல்லாம் சுட்டி காட்டுகிற ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனைவியை பெற்று எப்படி இப்படிப்பட்ட மனோபாவத்தை வளர்த்து கொண்டீர்கள் என்று தனிப்பட்ட முறையில் அவரிடத்திலே உரையாட நேர்ந்த பொழுது அவர் சொன்ன ஒரு செய்தி இருக்கிறதே, நான் அவளுடைய தோற்றத்தை நேசிக்கவில்லை, அவளுடைய உள்ளத்தை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு அருமையான ஒரு செய்தி! உள்ளத்தை சிறு குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி பேசி கொண்டிருக்கிற, நம்முடைய குறைகளை பற்றி பேசி கொண்டிருக்கிற மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய குறைகளை பற்றி பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே எப்படிப்பட்ட குறைகளெல்லாம் உள்ளவர்கள் எவ்வளவு வென்று வெளிவருகிறார்கள். அவர்களை பார்க்கிறவர்கள், பார்வையாலே பார்க்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஆரோக்கியமான பார்வைகளால் பார்க்கிறார்கள். என்ன திறமைகளால் நாம் அறியப்படுகிறோம், என்ன ஆற்றல்களால் நாம் சமுதாயத்தில் நம்மை உணர்த்த வேண்டும் என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர நம்முடைய குறைகளையே எண்ணிக்கொண்டு, நம்மிடத்திலே இருக்கிற சிறுமைகளையே எண்ணிக்கொண்டு, நம்முடைய தோற்றத்திலே இருக்கிற சின்ன சின்ன ஒரு இழைக்கப்பட்ட பிறப்பாலே நமக்கு அமைக்கப்பட்டவற்றை பெரிதாக கருதி கொண்டு, ஏன் நாம் குமைந்து போக வேண்டும், ஏன் மரவட்டையாக நாம் உள்ளுக்குள்ளே சுருண்டு கொள்ள வேண்டும், ஏன் தொட்டால் சுணுங்கியாக இருக்க வேண்டும், அவற்றையெல்லாம் வென்று எந்த இடத்தில் நமக்கு வெற்றிடம் இருக்கிறதோ அந்த வெற்றிடத்தை எதனால் நிரப்ப வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் ஏன் வாழ்க்கை பார்வையை பார்க்கக்கூடாது என்பதற்கு லிஸியினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. உலகின் தலைசிறந்த பேட்ஸ்மேனாக கருதப்பட்ட கவாஸ்கர் அவர்கள், டெண்டுல்கர் போன்றவர்கள், இன்னும் அண்மையிலே 2 இன்னிங்ஸ்லேயும் டெல்லி டெஸ்டிலே செஞ்சுரி அடித்த நம்முடைய ரஹானே போன்றவர்கள் எல்லாம் உயரத்தாலே பெரியவர்களா? அவர்கள் கிரிக்கெட் ஆட்டத்திற்கு உயரம் என்பது மிகப்பெரிய பலம்.
அந்த அடிப்படை பலம் கூட இல்லாமல் இன்றைக்கும் அவர்கள் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த குறைகளை தன்னுடைய ஆட்டத் திறமையினாலே வென்றார்கள் அல்லவா? அப்படி நாமும் நம்முடைய வாழ்க்கை பார்வைகளை நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும், எவ்வளவு இயலாமைகள் இருந்தாலும், எதை கொண்டு நாம் நிரப்பலாம்? தராசு தட்டு பள்ளத்திலே போகிறது என்றால் எதை வைத்து அதை சமமாக ஆக்கலாம்? இன்னும் சொல்லப்போனால் அந்த குறையை மேலே தள்ளி எப்படி அழுத்தலாம், எப்படி நிறைகளாலே நாம் வென்று வெளிவரலாம் என்கிற பார்வையாலே நாம் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த லிசி போன்றவருடைய வாழ்க்கை உதாரணங்கள் நமக்கு உதாரணமாக இருக்கின்றன. எனவே இந்த கோணத்திலே நம்முடைய குறைகளை வென்று வெளிவருவதற்கு நம்மிடத்திலே இருக்கிற ஆற்றல்களை கூட்டி உயர்த்தி அதனாலே நாம் உயர்வு பெறுவோம். அதனாலே நம்முடைய மன சிம்மாசனத்தை நாமே அமைத்து கொள்வோம். அதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.